வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு நிறைய ரெக்வஸ்ட் இருந்தது, அதனால இன்னைக்கு ஷேர் பண்றேன். இனி வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த மாதிரி ஃபுட்டு தான் நம்மளுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். நீங்க இது ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணலாம். புளிக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்போ இந்த மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தான். அவிச்ச எந்த கிழங்கா இருந்தாலும் சாம்பார் தூள், உப்பு, கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஸோ தட் காலையில ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி நான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணிடுவேன். இப்போ மிக்ஸி ஜார்ல துருவுன 3 பத்த தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஊற வச்ச 1 டீஸ்பூன் தூரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. 2 சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்ச விழுத உள்ள சேர்த்துடலாம். இது கூட வதக்கின வெண்டைக்காவும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து சிம்லயே வேக விடுங்க. இந்த மாதிரி காயும் வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்கிற 200 ml தயிரை உள்ள சேர்த்துக்கலாம். திக்கா தான் இருக்கும். நான் இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றுனதுமே ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?